இனிய காலை வணக்கம் சொந்தங்களே. ஒரு பாப்பா வந்து நம்மக்கிட்ட ஒரு செல்லக்குட்டி பருப்பு கடைசல் கேட்டிருக்காங்க. பருப்பு பாயசமாக வச்சு காட்டுங்கம்மான்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பருப்பு கடைசலை பண்ணிடுவோம். டைம் இருந்தால் அதை பருப்பு பாயசமாக வைக்க பார்க்கலாம். ஏன்னா டைமை பொறுத்து தானே இருக்குது. அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பெங்களூர் கத்திரிக்காய் பொரியல் இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கோம். வாங்க என்ன செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. ஹாய் மாமா. ஹாய். ஹேமாக்கு முன்னாடியே எழுந்து வந்தாச்சு. காய்கறி எல்லாம் எடுத்து போட்டாச்சு. கொத்தமல்லி ரெடி. டீ போட்டாச்சு. உலை போட்டாச்சு. உலை கொதிக்குது. அரிசியை போட்டுருவோம். இந்த அரிசி ரெடி பண்ணியாச்சு. ஓகே. பண்றது முல்ல மாதிரி தானோ, ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர் வர முருகன் போட்டோ மாதிரி சிரிச்சா மாதிரியே வச்சுக்கிறீ. எப்படி முதல்ல என்ன அப்படியே போய் கிச்சன்ல ஏற்றுவாங்க. இப்போ என்னால ஏற்ற முடியலனாலும் நீங்க ஏத்துறீங்க காலையில, ஓகேங்களா? அதுக்கு வந்து அவங்க சொன்ன விஷயம், காலையில வந்து நீங்க குளிச்சுட்டு தான் அதை ஏற்றணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து நல்லா முகம் கழுவிட்டு கூட நீங்க ஏற்றிக்கலாம். ஏன்னா நீங்க கிச்சன்லயும் வெளியே தானே ஏற்ற போறீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. நம்ம சுத்தமாக தான் இருக்கோம். எப்பயும் நம்ம தினமும் குளிச்சுடுறோம். என்னால் ஏற்ற முடியலன்னா நீங்கள் ஏற்றுறீங்க, அவ்வளோதான். நம்ம குளிச்சுட்டு ஏற்றுறோம். இன்னொன்று, அதை ஏற்றும் போது நமக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ். அது கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்கிறோம். ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கே, அது நல்லா இருக்கும். நீங்களும் ஏற்றி பாருங்கள், ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமாம், பூனை அங்கே என்ன பண்ணுது கிச்சனில்? குட்டி பூனை பால்
பால் குத்தாதுல அது கை அப்பா பால் குடிச்சாரு அதை பூனை எத்தனை வந்து கழுவுது. இல்ல நான் குச்சது பை புனே பை இது வந்து ம் ஆப்பத்துக்கு நம்ம மாவு கரைச்சிக்கலாம். இங்கே பாருங்க, இது ஆப்ப மாவு, புளி பணியார மாவு, அதுக்கப்புறம் தோசை மாவு எல்லாமே ஒன்று தான். ஆனால் ஆப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி தான் அரைச்சிருக்கேன். அது தோசை ஊற்றினாலும் சூப்பராக வரும். நைஸாக அரைக்கணும் அதானே. நைஸாக அரைக்கணும். அரிசி எல்லாம் புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி ஈவனாக போடணும். ம் இது பாதி அது பாதி. இட்லிக்கு நம்ம அப்படி போட மாட்டோம். ம் இப்போது தேவையான மாவு எடுத்து போட்டு ம் கரைச்சிக்கலாம். இதுலேயே குழி பணியாரம் ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும். ம் தோசை ஊற்றினாலும் அருமையாக வரும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அரைச்சிட்டேன். ஓகே. சிலருக்கு என்னென்ன போட போகிறோன்னா, ம் கொஞ்சம் துவரம் பருப்பும் பாசி பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கோம். ம் 10 நிமிஷம் ஊறி இருக்கு. ம் ஒரு வெங்காயத்தை நல்லா பெருசாகவே கட் பண்ணிக்கலாம், ஏன்னா கடையை தான் நம்ம போகிறோம். ம் ஒரு தக்காளி பெருசாக, ம் ஒரு பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, ம் அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் ஒரு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சீரகம், பெருங்காயம், மஞ்சத்தூள். ஓகே. சரியா? இதை தான் நம்ம போட்டு வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஓகே. இப்போ இந்த பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். ம் காமிச்சிட்டோமே ஓகே. வெங்காயம் தக்காளி பூண்டு. சரியா? ம் இதில் கொஞ்சம் எண்ணெய் ம் எண்ணெய் சேர்க்கும் போது நல்லா மலர்
பரவாயில்ல போடு. இல்லப்பா நல்லா இருக்கும். அரைச்சிக்கலாமா? ம். அரைங்க. அதில் வச்சிருப்பா. அதில் வச்சுட்டு அப்படி ஈஸியாக உருட்டின்னு வந்துடலாம். இருந்துச்சாப்பா புல்? ஆ சிலிண்டர் காலி ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் நாங்கள் பட்ட அவஸ்தை இருக்கே. போதுண்டா சாமி.
நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க.